குள்ளனோட சாபத்தால் ஹீரோக்கு குன் போட்டிருக்கும். அந்த ஆப்ரேஷன் பண்ணி எடுத்துடுறாங்க. ஆனால் திரும்பவும் குன் விழுந்துருது. ஊருக்குள்ள ஹீரோக்கு குன் போயிடுச்சுன்னு எல்லாரும் சந்தோஷமா இருப்பாங்க. ஆனால் ஹீரோ குனோட வர்றதை பார்த்தா ஊர் மக்கள் ஃபீல் பண்ணுறாங்க. இதுக்கு ஒரு முடிவு கட்டணும்னு பேய் ஓட்டுறவங்க கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க ஹீரோயின். இப்போ எல்லாரும் சேர்ந்து அந்த குள்ளனோட கதையை முடிச்சிடணும்னு போகிறாங்க. அவனோட முகத்தை பார்த்து எல்லாரும் பயந்துடுறாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது. அந்த பேய் ஓட்டுறவனும் ஆசையை நிறைவேற்றுறேன் தான் இங்கே வந்திருக்கோம், ஒழுங்கா நாங்கள் சொல்கிறத கேளுன்னு சொல்கிறாரு. ஆனால் அந்த குள்ளன் இவங்க சொல்கிறதெல்லாம் கேட்காம அட்டாக் பண்ணுறான். அப்போ தான் அந்த குள்ளனோட கேப்பு கீழே விழுந்துடுது. அதை எடுத்துட்டு எல்லாரும் வந்துடுறாங்க. அடுத்த நாளே ஹீரோயினோட அம்மா அப்பா ஹீரோ கிட்ட இன்னும் கொஞ்ச நாள்ல நீங்கள் இறந்துருவீங்க மாப்பிள்ள, அதுக்குள்ளே என் பொண்ணுக்கு ஒரு நல்ல பையனை பார்த்துட்டு போங்கன்னு சொல்ல இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஹீரோக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்போ தான் ஹீரோயினும் அந்த பேய் ஓட்டுறனும் ஒன்றா வராங்க. இதை பார்த்த ஹீரோயினோட அம்மா அப்பாவும் இவன் தான் நம்ம பொண்ணுக்கு கரெக்டான ஆளாக இருப்பான்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க. என்னதான் ஹீரோக்கு பிடிக்கலனாலும் நம்ம தான் சாக போகிறோமேனு ஒய்ஃப் ஆச்சும் நல்லா ஹாப்பியாக இருக்கட்டும்னு ஓகேன்னு சொல்லிடுறாரு. இந்த கேப்பை பற்றி ரிசர்ச் பண்ணுறதுக்காக பேய் ஓட்டுறவரும் ஹீரோயினும் ஒன்றா பைக்கில் போகிறாங்க. ஹீரோ இதை பார்த்துட்டு நான் இறந்து போன அப்புறம் நீ அந்த பேய் ஓட்டுறவனே கட்டிக்கணும், இதுதான் என்னுடைய கடைசி ஆசைன்னு லெட்டர் எழுதி வச்சுட்டு அந்த சாபத்தால் சாகிறதுக்கு முன்னாடியே ஹீரோவை தூக்க மாட்டிக்கிறாரு.